நம்ம பிள்ளை கேட்டுச்சேன்னு வாங்கி தர ஒரே ஜீவன் யாருன்னா நமது அப்பா. கண்டிப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும்லவா? அம்மா வாங்கி தருவாங்க. தாளாட்டி சீராட்டி வளர்த்தவா தாய். நமது அப்பா தோல் மேல தூக்கி போட்டு நம்மளை சுமந்து உலகத்தையே காமிச்சு நம்மளுக்காக கஷ்டப்பட்ட அப்பா நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார். இந்த அப்பாவுக்காக ஒரு பாடல் அப்படிங்க. அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும். அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும். பார்க்கத்தாலு கொஞ்சம் அழுக்காக இருப்பார். பிச்சி பூ போலத்தான் அம்மா அப்பா சிரிப்பார். அப்பா கையை பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்லை, கால் சுருப்பு கேட்டதில்லை, பாவிரிச்சு படுத்ததில்லை, பட்டக்கரனா தூக்கம் இல்லை. மேல் சட்டை போட்டதில்லை, கால் சுருப்பு கேட்டதில்லை, பாவிரிச்சு படுத்ததில்லை, பட்டக்கரனா தூக்கம் இல்லை. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. வானவில்ல காமு சும்மி அண்ணா சொல்லி தருவாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடியே பார்த்ததில்லை. அப்பா தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடியே பார்த்ததில்லை. அப்பா உழைச்சு உழைச்சு கலைச்சதில்லை. அப்பா உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கையை பிடிச்சு நடந்தா வேறு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும். மூணு சமைக்கிறதுலதான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. மூச்சடைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தாரு. மூணு சமைக்கிறதுலதான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. மூச்சடைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தாரு. பஞ்சு முட்டாய் வாச்ச கட்டி மீராசு போல் நடப்பாரு. பஞ்சு முட்டாய் வாச்ச கட்டி மீராசு போல் நடப்பார். கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. அப்பா கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. எனக்கு அப்பல்ல அப்பா அப்பா கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு. அப்பா செத்து 4 வருஷம் ஆச்சு. அப்பா திரும்ப எப்ப வருவாரு? அப்பா கையை பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் கொஞ்சம் அழகாக இருப்பார். பிச்சி பூ போலத்தான் அம்மா அப்பா சிரிப்பார். அப்பா கையை பிடிச்சு நடந்தா
நன்றி நன்றி. ஏன்னா நமது அப்பா அம்மா உயிரோடு இருக்கையில் அந்த பாசங்கள் தெரியாது. அவங்க இல்லாதப்போ தான் அந்த பாசத்துக்காக நாம் ஏங்குவோம். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு கீழே வேணாம். கடவுள் நம்மளை அப்படியே வச்சுருந்தா போதும். எல்லாருமே சொல்லுவாங்க ஆயுசு 100 ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா மறுபடியும் நம்ம மண்ணுக்கு வரணும், நமது மக்களை பார்க்கணும், எல்லோருமே ஆயுசு 150ஓடு வாழணும். அதான் என்னுடைய ஆசை. நன்றி 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 நன்றி. காலதாமதம் காரியத்துக்கு தோழிகள் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும், ஆடிப்பாடி விளையாட வேண்டும். அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காடு காப்பதும் குலவழக்கம் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. ஆழம் சோ போட்டு பறவைகளை விரட்ட சொல்லியிருக்காங்க. கருந்தனை செந்தனை விதைச்சிருக்காங்க. அந்த காவலுக்கு நாங்க போகணும். வந்தமா காவலை பார்த்தமா போனோமான்னு இருக்கணும். தோழிகள் அழைக்க வேண்டும், நந்தவனத்து போக வேண்டும். போலாமா? போலாம் போலாம். குயில் என்ன குயில், அது நான் தான் குயில். குயிலே ஆடாதோ சம்மத்த குயில், என் பாட்டல்ல தாயிருக்கு என்னோட ஆனந்த காணுவோம் என்றாலுமே
விட்டாச்சு வாயுது மச்சக்காலே முன்னாடி சீரது மயிலக்காலே முன்னாடி வாயுது மச்சக்காலே முன்னாடி சீரது மயிலக்காலே அடக்கி ஆடுது மொட்டைக்காலே 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 நெஞ்சுக்குள் லட்சமில்ல யாருக்கு ஆகாத வெற்றி என்றிடும் விளையாடுங்க உடல் வளமாகுங்க விளையாடுங்க உடல் பலமாகிங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனது தங்கம் ஒட்டி என்ன வந்து விட்டாச்சு பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்
அப்படிலாம் இருந்தாலும் கூட அப்பா வந்தாங்க. அப்பா வந்து என்ன சொன்னாங்க, கண்ணன் கருத்தமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. காவலுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அண்ணே நான் ஒருத்தரை மனசார நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆள் தானா? அப்புறம் நான் 1000 பேரை நினைக்க முடியும்? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அப்படிலாம் இருந்தாலும் கூட நான் அவரை மட்டும் மனசார நினைச்சா போதுமா? அவர் என்னைய நான் மனசார நினைக்கணும் இல்லையா? காட்டுக்கு வந்தாருன்னா அந்த நீயா வந்திருக்கேன். ஆமா, அவரோட நினைப்புலயே இருக்கேன். என்னை கொஞ்சம் கூட ஏழெடுத்து நினைச்சு பாக்குறாரா? அப்படிலாம் இருந்தாலும் கூட அப்பா காட்டுக்கு போக சொல்லிருக்காரு. அது முன்னாடி நம்ம சொந்த வேலையெல்லாம் பார்த்தாலும் கூட என் மனசோட காசையில சொல்லணும் இல்லையா? சொல்லணும். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்குதே மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வுதானே இருந்தாலுங்க அப்பா ஒருத்திய புதுசா வச்சிருக்காரு. யாரு? ஒருத்திய வச்சிருக்காரு. ஏமா வெளியில சொல்லலாம், வெளியில சொல்றேன். என்ன காரணத்துக்காக சொல்றேன்னு கேக்குறீங்களா?